இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் வந்து நான் வந்து செய்ய போகிறேன். இது எதுக்கு நல்லா இருக்குன்னா சாம்பார் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இது என்ன ஸ்டைலில் வந்து நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆயில் வந்து போட்டுக்கிறேன். நல்லா வந்து காயிடும். ஆயில் வந்து நல்லா காயிடும். காஞ்சி பிறகு கடுகு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரகம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அதிகப்படுத்தும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் தென் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து வதங்கணும். வதக்கிட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக வந்து தண்ணி போட மாட்டோம். சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். இல்லைன்னா கல் உப்பு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். ஸோ நல்லா வந்து எண்ணெயில் வந்து கரைஞ்சிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி வச்சு இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து இது வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து இதில் வந்து தனியாக பொடி, அந்த மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி வந்து தேவையான தண்ணி வந்து போடணும். நல்லா வந்து ஆயிட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு இப்படி கவர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து